ஏதாவது பிரச்சனையில இருக்கிறீங்களா? குடும்பத்தார், வீட்டார், சொந்த ஜனங்கள் உங்களை வேதனைப்படுத்துகிறாங்களா? உடல்நல பிரச்சனைகளாலே வேதனைப்படுகிறீங்களா? பொருளாதார நெருக்கடியால சோர்ந்து இருக்கிறீங்களா? மன ரீதியான சோர்வோடு சிதைந்து இருக்கிறீங்களா? இயேசுவின் மீது உங்க நம்பிக்கை வைங்க. அவரை பற்றி கொள்ளுங்க. புரியவில்லையா? குழப்பத்தில் இருக்கிறீங்களா? ஆண்டவரே, என் மனக்கண்களை திறங்கப்பா. என்னுடைய நிலைமையை நான் அறியும்படிக்கு, என்னுடைய சூழ்நிலையை நான் அறிந்து என்னுடைய நிலைமையுடைய சமூகத்திலே சொல்லிக்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்கப்பா என்று கேளுங்க. பயப்படாதீங்க. மிரட்டலுக்கு பயப்படாதீங்க. சூழ்நிலைக்கு அடிபணியாதீங்க. பிரச்சனைகளை சிக்கிக்கொண்டோம் என்று இனி இவ்வளவுதான் என்று சோர்ந்து போகாதீங்க. அவர் என் ஜீவனின் துருகம். அவர் எனக்கு வெளிச்சம், என் ரட்சிப்பு, என்னை காப்பாற்றுகிறவர், என்னை நடத்துகின்றவர், என்னை கைவிடாத, என்னை விட்டு பிரியாதவரை நான் விசுவாசிக்கின்றேன் என்று வாயினால் சொல்வதில் உங்க விசுவாசத்தை ஆண்டவர் மீது வைங்க. உங்களை சுற்றி இருக்கிற பிரச்சனைகள் பனியை போல விலகி போக, நீங்க சந்திக்கிற சூழ்நிலைகளில் யுத்தம் கர்த்தருடையது என்று உணர்ந்து உங்கள் பட்சமாய் போராடும் ஆண்டவர் உங்களுக்கு வெற்றியை தருவார் என்று விசுவாசிங்க.